கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்க வேண்டுமென்றும் நம்முடைய சந்தோஷம் பாவத்தினால் கரைபடிந்த சந்தோஷமாய் இராமல் பரிசுத்தமுள்ள சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்முடைய சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே எழுதப்பட்டுள்ளது. தம்மிடத்தில் கேட்குமாறு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடம் சொல்லுகிறார். நம்முடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் ராஜாக்களோடும் உயர் பதவி வகிக்கிறவர்களோடும் நாம் நம்முடைய தேவைகளை விண்ணப்பம் பண்ணலாம். அதற்கு அவர்கள் அனுமதி மாத்திரமே கொடுப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தம்மிடத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார். சீஷர்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இயேசு கிறிஸ்து என் நாமத்தினாலே கேளுங்கள் என்று சொல்லுகிறார். சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஜெபத்தில் குறைவுள்ளது. தாங்கள் எப்படி கேட்க வேண்டுமோ அப்படி கேட்கவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் பெரிய காரியங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சீஷர்களோ மிகவும் சாதாரணமான உலக பிரகாரமான காரியங்களை மாத்திரமே அவரிடத்தில் கேட்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தயாள குணமுள்ளவர். தம்மிடத்தில் இன்னும் அதிகமாய் கேட்கும்படி தம்முடைய சீஷர்களை அன்போடு அழைக்கிறார். அவர்கள் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எதையெல்லாம் கேட்க வேண்டுமோ அதையெல்லாம் கேட்காமலே இருக்கிறார்கள். சீஷர்கள் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் போது ஆவிக்குரிய வரங்களை அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் மாத்திரமல்ல, நாமும் ஆவியின் வரங்களை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்பதற்காக தம்முடைய சுய இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்திருப்பதினால் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதை கேட்கிறோமோ அதை நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய ஜெபம் பிதாவின் சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்தில் அமர்ந்திருந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் பரலோகத்தில் இருப்பதினால் நாம் அங்கு அந்நியராகவோ அல்லது ஆதரவற்றவராகவோ இருக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பரலோகத்தில் நமக்கு வரவேற்பும் அங்கீகரிக்கும் கிடைக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர்களை விட்டு போன பின்பு அவர்கள் தம்முடைய நாமத்தினாலே பிதாவினிடத்தில் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அவர்கள் கேட்கும்போது பெற்றுக்கொள்வார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். சீஷர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அப்படி அவை எல்லாவற்றையும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவிடத்தில் கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அது அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணுகிறார். கிருபையுள்ள தேவனிடத்தில் நம்முடைய வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது தேவன் தம்முடைய கிருபையினால் நாம் அவரிடத்தில் கேட்டதை அவர் நமக்கு தருகிறார். இதனால் நம்முடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும். விசுவாசமுள்ள ஜெபம் மிகுந்த வல்லமை உள்ளது. இந்த ஜெபம்தான் நம்முடைய விசுவாசத்தின் சந்தோஷத்தை நமக்கு நிறைவாய் தருகிறது. நாம் எப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டுமென்றால் நாம் தொடர்ந்து இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கும் போது நம்முடைய நோக்கம் உன்னதமானதாக இருக்க வேண்டும். சமாதானத்திற்காக மாத்திரம் ஜெபிக்காமல் சந்தோஷத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது நமக்கு சமாதானமும் கிடைக்கும், நம்முடைய சந்தோஷமும் நிறைவாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே என்று கூறி நமது ஜெபத்தை முடிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பிதாவிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார். ஆகையினால் நமக்காக பரிந்து பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாம் ஜெபிக்கிறோம்.
நாம் ஜெபிக்கும் காரியங்களை இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுவார். ஒரு நீதிமன்றத்திலே நமது வழக்குகளை வழக்கறிஞர்கள் நீதிபதிகளை எப்படி எடுத்துரைப்பாரோ அதுபோன்று பிதாவிடம் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துரைப்பார். நம்முடைய விசுவாசம் பரிசுத்தமுள்ளதாயும் உறுதியுள்ளதாயும் இருக்கும்போது ஆவிக்குரிய சந்தோஷத்தினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். ஆமேன்.